சங்கீதம் 84 வசனங்கள் 5 முதல் 7. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பலவித சோதனைகளால் வாழ்க்கை வெட்கத்தாலும் துக்கத்தாலும் கசப்பான பள்ளத்தாக்கை போல காணப்படலாம். ஆனால் நாம் கர்த்தரில் பலன் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது நாம் பலன் பெறுவோம். கர்த்தரே நமக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலன். மேலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலன் கிடைக்கும். ஆம், நாம் கர்த்தரில் பலனடையும் போது வேத வசனத்தின்படி செவ்வையான பாதையில் நடக்கும்போது நம் அழுகையின் பள்ளத்தாக்கை நம்மால் உருவ நடந்து கடக்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த பள்ளத்தாக்கில் நீரூற்றுகள் புறப்பட்டு செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் உண்டு பண்ணும். மழையும் குளங்களை நிரப்பும். மழை என்பது உன்னதமான ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவரின் பொழிதலை குறிக்கும். குளம் என்பது வெட்டப்பட்ட தாழ்ந்த இடம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புவார்? குளத்தை போல தாழ்வான இடத்தை. அப்படியானால் எவ்வளவு தூரம் நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் குளம் நிரப்பப்படுகிறது போல நாமும் பரிசுத்த ஆவியானவர் அருளும் உன்னதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம். ஆகவே இன்னும் அதிகமாய் நம்மை தாழ்த்தி குளங்களை வெட்டுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களால் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே உமது சந்நிதியில் வந்து நிற்கவும், அதாவது கர்த்தரிலும் அவர் வார்த்தைகளிலும் நாளுக்கு நாள் பலன் அடையவும், இதுவே எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் நோக்கமும் வாஞ்சையுமாய் இருக்கவும், எங்களை தாழ்த்தி குளங்களை ஆழப்படுத்தவும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்ததே. கீழ்காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்ததே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமுடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ நிரப்புவீராக.